எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, நான் ஏதாச்சும் பிஸ்னஸ் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். ஒரு பீஸ் வந்து ₹6.25. பழக்கடை, காய்கறி கடை, ஜூஸ் கடை, மெடிக்கல் ஷாப்பு, நாட்டு மருந்து கடை, இதுக்கு மேலே குவாலிட்டி யாராலையும் மார்க்கெட்டில் ₹10 கொடுக்க முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நாங்கள் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களோட நேம்? என் நேம் சுதர்ஷன். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ட்ரேடர்ஸ், சென்னை மாதவரமில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம். நம்மளோட பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசிட். ஓகேங்களா? ஸ்பைசிட்டில் வந்து நாங்கள் ஸ்பைசஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் கேண்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 34+ வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஐட்டம்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங். ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் வந்து இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய், என் பேர் சுதர்ஷன். என் பேர் அசோக். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ட்ரேடர்ஸ், சென்னை மாதவரமில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறோம். ஸ்பைசிட்ன்ற பிராண்ட் நேமில் ஸ்பைசஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கேண்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 34+ வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2021, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து 2 பேருமே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து நம்ம ஜாபை குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண வால்யூம் வந்து ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஷீட்ஸே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு 20,000+ ஷீட்ஸ் வந்து மந்த்லி நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய மெயின் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, கேண்டீஸ், இந்த மாதிரி ஒரு 34 ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், இதில் என்ன ப்ராஃபிட்டு, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படும், இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிட்டேருந்து வாங்கி நீங்கள் ஹோல்சேல், ரீட்டெயிலு டேரெக்டாக நீங்கள் சப்ளை கொடுக்கலாம். இந்த பிஸ்னஸ் வந்து எல்லோரும் எடுத்து பண்ணலாம். டிகிரி முடித்தவங்க, இல்லைன்னா எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, நான் ஏதாச்சும் பிஸ்னஸ் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாமே நம்மக்கிட்ட வாங்கி நீங்கள் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரை ஃப்ரூட், ஸ்பைசஸ், கேண்டீஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்ளை கொடுத்து நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு சப்ளை கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானலாம் கிடையாது. நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு எசென்ஷியல் ஐட்டம், டெய்லி யூஸ் ஆகிற ஐட்டம் தான் இது. இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் கடையில் வந்து ₹10 டேப்லெட் பேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க. அதே நம்ம இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் பாக்ஸ் பேக்கிங்கில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீட் அண்ட் ஹைஜீனிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பட்டல், லவங்க, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சுக்கு, சீரகம், சோம்பு, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லாமே எசென்ஷியல் ஐட்டம் தான். இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டாப்லர் பேக்கிங்கில் பார்த்தது தான் நீங்கள் இப்போ இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பிளிஸ்டர் பேக்கிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நாங்கள் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆந்திரா அண்ட் கர்நாடகா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் கேரளா, மற்ற ஸ்டேட்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, யார் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்க்கு வந்து தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஒரு மார்க்கெட் நாலேஜ் இருந்தால் போதும். மார்க்கெட்டில் என்ன ஐட்டமு, அதை எப்படி ரீச் பண்ணுறதுன்ற நாலேஜ் இருந்தாலே போதும். இதை வந்து நீங்கள் கடையில் போயிட்டு பெருசாக மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே ₹10 ஐட்டமு. ஒரு ஷீட்டில் பார்த்தாலே தெரியுது என்ன ஐட்டம்னு ஒரு ரீட்டைலருக்கு தெரியும். ஸோ இது வந்து எவ்வளோ சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகுன்றது எல்லா ரீட்டைலர்ஸ்க்குமே தெரியும். பழக்கடை, காய்கறி கடை, ஜூஸ் கடை, மெடிக்கல் ஷாப்பு, நாட்டு மருந்து கடை, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு, பேக்கரிஸு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, மளிகை கடை, இந்த மாதிரி எல்லா மாதிரியான கடைகள்லையுமே போகிற ஐட்டம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது உங்களுக்கு சாம்பிளுக்காக நம்ம காட்டுற ஐட்டம். கிட்டத்தட்ட 24 ஐட்டம்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரன்னிங். அந்த 24 ஐட்டம்ஸும் ஒரு கடைக்கு 5 ஷீட்னு கொடுத்தீங்கன்னா கூட 10 கடைக்கு 50 ஷீட், 20 கடைக்கு 100 ஷீட் வரைக்குமே உங்களுக்கு போகும். உங்களுக்கு இது என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் ரேட்டு 75. அதாவது ஒரு பீஸ் வந்து ₹6.25 கொடுக்குறோம். நீங்கள் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹7.50 கொடுக்கணும். அதாவது ₹90. ஒரு அட்டைக்கு ₹15 உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ கடைக்காரங்க வந்து இதை ₹120 சேல் பண்ணுவாங்க. ஒரு ஷீட்டில் 12 இருக்குது, ₹120 வந்து கடைக்காரங்க சேல் பண்ணுவாங்க. ஒரு ஷீட்டுக்கு ₹15 மார்ஜின். இதில் ₹15 தானே மார்ஜின். இதை வச்சு என்னங்க பெருசாக பிஸ்னஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இதில் ₹15 விட்டுருங்க. ஸ்லாப் ரேட் சொல்கிறேன். 300 ஷீட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் 75. 500 ஷீட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் 72. 700 ஷீட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் 70. 700 ஷீட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஷீட் ₹70 வரும். ரீட்டைலில் ₹90 லேண்டிங் பண்ணுறீங்க. அப்போ ஒரு ஷீட்டுக்கு ₹20 மார்ஜின். ₹20 இன்ட்டு ஒரு நாளைக்கு 100 ஷீட் சேல் பண்ணுறீங்கன்னா ₹2000 ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி பிபிஓலையும் கால் சென்டர்ஸ்லையும்
என்ன சேலரி கொடுக்குறாங்க 13,000 15,000 16,000 கேட்டால் ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி போய் 16,000 சேலரிக்கு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றது அங்கே டெவலப்மெண்ட்டே இல்லாமல் அலைய போறீங்களா, இல்லை உங்களுடைய ஓன் பிஸ்னஸில் நீங்கள் டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் போக போறீங்களா? எங்களோட பிஸ்னஸ்ன்னு கிடையாது, மல்டிபிள் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பில் பண்ணலாம். எங்கள் ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்களா, கூட இன்னொரு 4-5 ஐட்டம் எடுத்து போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பண்ணலாம். இன்னைக்கு இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு 15,000 rupees தான் வந்து இதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது 200 ஷீட்ஸ். ஒரு 200 ஷீட்ஸ் ஆர்டர் போடுறீங்கன்னா நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் கடைகளில் சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தான் 15,000 rupees ஆகுது. இதுக்கு டிரான்ஸ்போர்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஜிஎஸ்டியும் இன்க்ளூடிங் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பிஸ்னஸ் யாராவது பண்ணலான்ட்டு சப்போஸ் எந்த ஐடியா இல்லாம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிசினஸ்? எஜுகேஷனே தேவையில்லை ப்ரோ. இன்னைக்கு பிசினஸ் எப்படி சொல்றீங்க ப்ரோ? இன்ஜினியரிங் படிச்சவங்க படம் டைரக்ட் பண்றாங்க, என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க? பிஸ்னஸ்க்குன்றது வந்து நாலேஜே தேவையில்லை, படிப்புன்றதே தேவையில்லை. இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சால் போதும். இது என்ன ஐட்டம், நார்மல் ஸ்டாப்லர் பேக்கிங் இருந்தது, இன்னைக்கு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறோம் நம்ம. அதை ப்ரோ அதோட வியாபாரம் பண்ணுறதாவது ஒரு நாலேஜ் இருக்கணும் இல்லையா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் கேட்குறீங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ஐட்டம் பண்ணலையே. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ஒரு யூட்டென்சில் ஐட்டம்ஸ் மாதிரி, இப்போ இந்த சோப்பு, டிடர்ஜென்ட், லிக்விட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை ஆர்கானிக் ஐட்டம் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கடையில் போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி இந்த பொருளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான நன்மைகள்லாம் இது அது மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம ப்ராடக்ட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, இந்த மாதிரி சீரகம், இதில் வந்து என்ன பெனிஃபிட் நீங்கள் சொல்ல போகிறீங்க? காலங்காலமாக எல்லாருமே சாப்பிட்றது தான். போகிற கடையில் அண்ணா வணக்கண்ணா நம்ம இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுறோன்னே, எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குன்னு இனிஷியலி உங்களுக்கு எது எவ்வளோ தேவைப்படும் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னா கடைக்காரங்களே ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பாங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது, குவான்டிட்டி நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுப்பாங்க. நம்ம இதில் குவாலிட்டி குவான்டிட்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைக்காரங்க ஒரு கடை, அதுதான் சொல்கிறேன், மினிமம் ஒரு கடைக்கு 5 ஷீட்ஸ் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 சூப்பர் மார்க்கெட் பாருங்கள், 5 மளிகை கடை பாருங்கள், 5 பேக்கரி பாருங்கள், அதே மாதிரி 5 ஸ்டேஷ்னரி ஷாப்பு, 5 டீ ஷாப்பு, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஷாப்பாக போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது எல்லா மாதிரியான ஐட்டமும் இப்போ எங்ககிட்ட பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸ்லேயே எல்லாம் மிக்ஸ்டு இருக்குது. அசாடட் ஃப்ரூட்ஸ் இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸு, முந்திரி பாதாம் இருக்குது, செரி பழம் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் டீ ஷாப்ஸில் நல்லா போகும். அப்போ கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கான நாலேஜ் தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி எனக்கு ஒன்றுமே தெரியல சார், பிளாங்காக இருக்கேன், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நீங்களே ட்ரைனிங் தருவீங்களா ப்ரோ? ட்ரைனிங் மாதிரி இல்லை, ஒரு ஐடியா நம்ம சொல்லுவோம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ரீட்டைலில் புதுசாக நான் போய் நிற்கிறேன் சார், எனக்கு எதுவுமே தெரியல, கடைக்காரங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்னொன்று, சில பேர் கிரெடிட் எப்படி சார் கடையில் கிரெடிட் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. கிரெடிட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாமே ரன்னிங் ஐட்டம் தான். 5 ஷீட்டு 450 ரூபா, ஒரு கடைக்கு 5 ஷீட் கொடுத்தா 450 ரூபா நம்ம கையில் காசு வாங்கிட்டு வந்துடலாம். உங்கள் பொருள் வந்து ஒரு டவுட்டாக இருக்குது, மார்க்கெட்டுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட்டு, இது விற்காதுன்ற சந்தேகத்தில் தான் கடைக்காரங்க வந்து கிரெடிட் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக வருவீங்களா? சப்போஸ் நீங்கள் இப்போ கொடுத்துட்டு போகிறீங்க, நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுவீங்க? வரமாட்டீங்க. அதுக்கு அடுத்த வாரம் வரமாட்டீங்க, 2 வாரம் கழிச்சு வருவீங்க. அப்போ ஸ்டாக் இல்லாத டைமில் வந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கடைக்காரங்க. இதே கிரெடிட் வச்சா நீங்கள் அடுத்த வாரம் வந்து நிற்பீங்களே. உங்கள் மேலே இருக்க டவுட்டை தான் கடைக்காரங்க வந்து கண்டிப்பாக கிரெடிட் கேட்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் தான் சொல்லணும். சார் நான் ரெகுலராக வருவேன் சார், நான் வந்து கொடுப்பேன் சார் அப்படின்னும் போது தான் உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும். முழுக்க இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டு கிடையாது, உங்களுடைய ஸ்கில்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து கடையில் போய் எப்படி பேசுகிறீங்க, அவங்கள வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்கன்றது பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி பேக் பண்ணாலுமே போயிடும். ஸோ ப்ரோ, இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எவ்வளோ நாளைக்கு தான் பண்ண முடியும் ப்ரோ? எவ்வளோ நாளைக்கு, குறிப்பிட்ட டைம் அதெல்லாம் கிடையாது ப்ரோ. உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்கு. இப்போது இன்னைக்கு வரீங்க, இதை எடுக்கிறீங்க, ஒரு மாதம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு மாதத்துலலாம் எல்லாமே மாறாது. நானும் பல தடவை பல பேர்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு மாதத்துலேயே நீங்கள் எல்லா கடையிலையும் போயிட்டு அப்படியே சப்ளை கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி, ஒரு சிலருக்கு அது அமையும், ஒரு சிலருக்கு அமையாது. டைம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். 3 மாதம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடைங்களை பிடிக்கிறதுக்கான டைம் தேவைப்படும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months 3 months வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுன்றதே நாங்கள் பார்த்ததில்லை, லாஸ் மட்டும் தான் பார்த்தோம். அன்றைக்கி இது செட் ஆகாதுன்னு விட்டுட்டு போயிருந்தோன்னா இன்றைக்கி இந்த 4 yearsக்கு அப்புறம் இவ்வளோ பேருக்கு நம்ம சேலரி கொடுக்க முடியாது, இவ்வளோலாம் நம்மளால் அனுப்ப முடியாது. எல்லா ஊருக்கும் இன்றைக்கி நம்ம ஸ்டாக் அனுப்புகிறோம். இது எல்லாமே வெயிட் பண்ணி ஒரு நாளும் கற்றுக்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்றைக்கி எடுக்கிறீங்க, ஒரே மாதத்துல எனக்கு செட் ஆகலை சார்னு விட்டுடுறீங்க. அப்படி பண்ணவே கூடாது.
பொறுமையாக நீங்கள் எனக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 ஷீட் விற்க வேண்டாம், ஓகேங்களா? பொறுமையாக ஸ்லோவாக பண்ண ஆரம்பிங்க. ஒரு கடையாக பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை பண்ணணும். நீங்கள் வரும்போதே ஒரு மைண்ட் கால்குலேஷனோட வரீங்க, ஒரு மாதத்துக்கு 10,000 ஷீட் விற்க போகிறேன் அப்படின்ட்டு. நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் நெகட்டிவிட்டியும் இருக்குது. நெகட்டிவிட்டியும் எடுத்துக்கோங்க கையில். பாசிட்டிவாகவே நினச்சிட்டு வந்தீங்கன்னா மார்க்கெட்டில் போனதும் ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிடுறீங்க, ஓகேங்களா? பிஸ்னஸில் என்றைக்குமே டைம் தேவைப்படும். 3 to 4 months நீங்கள் வெயிட் பண்ணி கடைங்களை செட் பண்ணும் போது தான் உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே, இதோட எக்ஸ்பைரி டேட்டில் இருக்க அப்புறம் அதுக்கு பேக்கிங் ஷீட்டில் பேக் சைடில் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருக்கோம். ஃபார் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்க்கு 3 months வரைக்கும் டைம் இருக்குது. ஸ்பைசஸ்க்கும் கேண்டீஸ்க்கும் 6 months வரைக்கும் டைம் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பாக்ஸஸில் FSSAI லைசன்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பார்கோட் கொடுத்துருக்கோம். ஸ்பைசிட்ன்ற பிராண்டு ரிஜிஸ்டர்டு. ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கீழே, ஓகேங்களா? ஸோ ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்டு பிராண்ட், இது பிராண்டடாக இருக்கும். நீங்கள் பண்ணும்போது ஏதோ ஒரு லோக்கல் ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. குவாலிட்டி வைஸ் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணல. நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி போடுறோன்னு சொல்லலை, செகண்ட் குவாலிட்டி தான் போடுறோம். ஆனால் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஒரு 100 grams 200 grams 300 grams சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்கன்னா அதோட குவாலிட்டி வேறு. நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் ரீட்டெயிலில் ஒரு மளிகை கடைக்காரருக்கு குவான்டிட்டியும் கொடுக்கணும், குவாலிட்டியும் கொடுக்கணும். அதே மாதிரி நார்மல் ஸ்டாப்லர் பேக்கிங்கில் என்ன குவான்டிட்டி போடுறாங்களோ அதே குவான்டிட்டியை நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்போது நான் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் சோர்ஸ் பண்ணணும், குவான்டிட்டியும் போடணும்னா எனக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது, சரிங்களா? அதனால என்னால் முடிஞ்சது என்னவோ பெஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே குவாலிட்டி யாராலையும் மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. ப்ரோ, இப்போ ஆர்டர் பண்ண டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புறீங்களா இல்லை எப்படி டைரெக்டாக நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் நேரில் காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகிறேன் சார்ன்றாங்க. இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு 8 to 10 days ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் போடுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் உங்களுக்கு கிளம்புறதுக்கு 8 to 10 days ஆகுது. எதனால ப்ரோ? அது மாதிரி கொஞ்சம் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட ஆர்டர் எடுக்கணும், பல்காக எடுக்கணுமா இல்லை எப்படி? பல்க் மினிமம் அதான் சொல்கிறல ப்ரோ, மினிமம் 300 ஷீட்ஸ் எடுக்கணும். ஓகே, 300 ஷீட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டோட ரேட் 75. இந்த மாதிரி ஒரு ஷீட்டோட ரேட் 75. ஓகே, 300 ஷீட்ஸ் மினிமம் ஆர்டர். 500 ஷீட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டோட ரேட் 72. ஓகே, 700 ஷீட்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் 70. ஓகே, இதில் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு இன்க்ளூடடு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ளூடடு, ஜிஎஸ்டி இன்க்ளூடடு, ஓகேங்களா? ஓகே, ஒன்லி இன்சைட் இந்தியா மட்டும்தான். இந்தியாவுக்குள்ளே எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் நம்ம ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பேக்கிங்கில் எந்த மாதிரி டேமேஜ் எதுவும் வராதுங்களா? டேமேஜ்லாம் எதுவும் வராது ப்ரோ. இப்போ நான் நிறைய வீடியோவில் ஷீட்டெல்லாம் நான் கீழே போட்டு காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? 1000 ஷீட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு ஷீட் 2 ஷீட் நம்மளுக்கு ஒட்டாமல் போகும். அது நேச்சுரல் தான், மிஷினரி டிஃபெக்ட். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஷீட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது பேஸ்டிங் ஆகாமலாம் இருக்காது. புதுசாக யாராவது இப்போ நம்ம ஷீட்டே வாங்கி நிறைய பேர் இதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதே மாதிரி பேக்கிங் நானும் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்டே சாம்பிள்ஸ் வாங்கி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறவங்க எல்லாருமே நான் பார்த்தது வரைக்கும் ஒரு 3 to 4 months ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி பண்ணி இந்த ரேட்டில் கொடுக்க முடியல. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் இனிஷியலி நம்மளை எடுத்து மார்க்கெட் ஒர்க் பண்ணி பார்த்து உங்களுக்கு எல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் ஓனாக பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறேன் எல்லா வீடியோலையும் வெயிட் பற்றியே சொல்ல மாட்டேப்பா, வெயிட் பற்றி கொஞ்சம் சொல்லு. வெயிட்டு பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க, மிளகு நான் ஒரு 8 கிராம் போடுறேன். இப்போ நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது அன்றைக்கி இருக்கிற ரேட்டை வச்சு தான் நான் சொல்ல முடியும். இன்றைக்கி ரேட்டுக்கு 8 கிராம் போடுறேன். 10 நாள் கழிச்சு இதே ரேட் இருக்காது மார்க்கெட்டில் ரேட்டு ஏறும். அப்போ 8 கிராம்ன்றது 7 கிராம் போடுவேன். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் 8 கிராம் போடுறேன்னு சொல்லுவேன். அன்றைக்கி அவருக்கு ஆர்டர் நம்ம ஸ்டாக் பண்ணும்போது ரேட்டு ஏறிட்டு இருக்கோம். அன்றைக்கி 7 கிராம் தான் போட முடியும். அப்போ கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, காசு வாங்கிட்டு வெயிட்டை கம்மி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? சரி, இப்போ ரேட் ஏறிச்சுன்னு வெயிட் கம்மி பண்ணுறீங்க. இப்போ ரேட்டு கம்மி ஆயிடுச்சுன்னா வெயிட் அதிகம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரேட்டு கம்மி ஆயிடுச்சுன்னா வெயிட் அதிகம் பண்ணுவோம். கவுண்டிங் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பெப்பர் 8 கிராம் போடுறீங்க. இப்போ ரேட்டு கம்மி ஆயிடுச்சு, அப்போ எவ்வளோ கிராம் போடுறீங்க பெப்பரு? ரேட் எவ்வளோ கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி 10 கிராமும் போடலாம், 12 கிராம், டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் ரேட். மார்க்கெட் ரேட் இன்னைக்கு 500 ரூபாய் இருக்குன்னா நாளைக்கு 250 ரூபா வருதுன்னா டபுள் த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற குவான்டிட்டி 10 ரூபாய்க்கு வர்த்தா? கண்டிப்பாக வர்த்து தான். நீங்கள் மார்க்கெட்டில் ஆல்ரெடி போடுறவங்க கிட்ட செக் பண்ணி பாருங்க.
எல்லாரும் என்ன குவான்டிட்டி கொடுக்குறோம், நார்மல் ஸ்டாப்லர் பேக்கிங்கோட குவான்டிட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஒரு பிக் ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணாங்க, வாட்ஸ்அப் பண்ணாங்க. நிறைய கால்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியல. வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்கன்னா அகெயின் கூட வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இன்னமும் யோசிச்சுட்டே இருக்கீங்க, இந்த பிஸ்னஸ்குள்ளே வரலாமா பண்ணலாமா, இது என்ன ப்ராஃபிட். நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க டைம்லேயே உங்கள் ஏரியாவில் இன்னொருத்தர் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ தஞ்சாவூர்ல எடுத்துக்கோங்க, தஞ்சாவூர்ல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அதை தாண்டி மன்னார்குடி. இப்போ மன்னார்குடியில என்கிட்ட 4-5 பேர் கிட்டத்தட்ட 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு நேற்று ஒருத்தர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி நான் மன்னார்குடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறேன் அப்படின்ற. இன்னைக்கு 6 மாசமா ஃபாலோ பண்ணவர் கால் பண்ணி சார் நானும் டிசைட் பண்ணிட்டேன்ற. இது என்ன ஆகுதுன்னா, நீங்க ரொம்ப டைம் எடுக்கிறதுனால டக்குன்னு ஒருத்தர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால ரொம்ப யோசிக்காதீங்க. 2021 என்கிட்ட ஒருத்தர் வந்து இன்னமும் ரேட் அனுப்புங்கன்றாங்க. வாட்ஸ்அப்ல பல முறை ரேட் அனுப்பிட்டேன், இன்னமும் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதனால ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் இல்லை எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் டக்குன்னு அந்த டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னவோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததெல்லாம் எல்லாராலையும் சக்ஸஸ் ஆக முடியாது. கண்டிப்பாக ஒரு 3 months டைம் எடுக்கும். நம்ம ஐட்டமே நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னா, ஸ்பைசஸ்ஸு ஆல்ரெடி ஒருத்தர் கடையில் கொடுத்துட்ருப்பார், 2 வருஷமா 3 வருஷமா ஒருத்தர் கொடுத்துட்ருப்பாரு. இப்போ நீங்கள் புதுசாக கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும், ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 வீக்ஸாவது கண்டிப்பாக எடுக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி கேண்டீஸு, இப்போ நம்மக்கிட்ட கேண்டீஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இந்த கேண்டீஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் ஒரு ரீட்டைல் ஷாப்பில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பைசஸையும் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக முடியும், ஓகேங்களா. இனிஷியலி இந்த கேண்டீஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் இதுதான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நம்ம இப்போது இந்தியாவிலேயே 5000 மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆமாம், ஓகேங்களா. அவங்கள தரதை விட நீங்கள் மார்ஜின் அதிகமாக தருவீங்களா? இந்தியாவில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கா? என்னோட கொஸ்டின். இப்போது பால் போடுறவர் டெய்லி போடுறாங்க, டெய்லி காலியாவது டெய்லி போடுறாங்க, கரெக்டுங்களா? கரெக்ட் தான். அதே மாதிரி பிரெட் சப்ளையர் இருக்காங்க, 3 days 4 days ஒன்ஸ் வந்து சப்ளை பண்ண போகிறோம். அந்த மாதிரி நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு சப்ளைக்கு போகணும், ஓகேங்களா. எப்பவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஐட்டமுக்கு மார்ஜின் இருக்காது. மில்க்லேயே எடுத்துக்கோங்களேன், ஒரு பேக்கெட்டுக்கு ₹1 கிடைக்குமா? ஓகேங்களா. அது என்ன ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, அதனால ஒரு பேக்கெட்டுக்கு ₹1 தான் கிடைக்கும், அதுதான் மார்ஜின். நம்மளதும் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஐட்டம். வீக்லி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கடைக்கு சப்ளை பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போ இதில் எந்த அளவுக்கு மார்ஜின் கொடுக்கலாம்? ₹5 மார்ஜின் இல்லை, ₹10, ₹15, ₹20 மார்ஜின் நம்ம கொடுக்குறோம். பர்சன்டேஜ் படி சொன்னோன்னா இன்னைக்கு இந்தியாவில் டாப் மோஸ்ட் பிராண்டு அவங்களாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற மார்ஜின் 7%, 8% அவ்வளோதான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் ஏதாவது ஸ்கீம் போட்டு 10% மார்ஜின் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பிராண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறது, ஓகேங்களா. நம்ம வந்து 17.5% வரைக்கும் மார்ஜின் கொடுக்குறோம் ஃபாஸ்ட் மூவிங்கில், ஓகேங்களா. இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங். 17.5% வந்து நம்ம மார்ஜின் கொடுக்குறோம், விச் இஸ் வெரி ஹை. ஒரு மளிகை கடைக்கு ₹30 லாபம் கிடைக்குதுன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ₹20 லாபம் கிடைக்குது. இது ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தெரியும், இது வந்து கண்டிப்பாக பெரிய மார்ஜின் தான் அப்படின்ட்டு, ஓகேங்களா. புதுசாக வரவங்களுக்கும் சொல்கிறேன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீல்டுலேயே இந்த அளவுக்கு மார்ஜின் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் இல்லை. மார்ஜின் அதிகமாக வேணும்னா நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும்னா ஸ்லோ மூவிங் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸ்லோவாக போகிற ஐட்டம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பெரிய மார்ஜின் கிடைக்கும், ஆனால் மார்க்கெட்டில் வந்து சீக்கிரமாக ஓடாது. இதுதான் வந்து விஷயம். நம்மளது மார்ஜின் கண்டிப்பாக ரீசனபிளான மார்ஜின், 17.5% மார்ஜின் கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸோடைய ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்.